இறைவனின் தூய்மையை போற்றுதல் அப்படின்னா நான் பண்ணேன் நீங்க சொல்றீங்களா, அதை அசுத்தம் பண்றீங்கன்னு அர்த்தம். என்னுடையதுன்னு நீங்க சொல்லும் போது அசுத்தம் பண்றீங்கன்னு அர்த்தம். இறைவனின் தூய்மை அப்படின்னா என்னுடையது அல்லன்னு நீங்க உணர்றீங்களா, அதான் இறைவனின் தூய்மை. அவனை தவிர இல்லை, படைத்தவன் அவனை தவிர இல்லை, நான் படைக்கவில்லை, இன்னொரு அர்த்தம் அதுக்கு. நீங்க எல்லாத்தையும் பாக்குறீங்களே, அது நீங்க படைக்கல, உங்களையும் நீங்க படைச்சிட்டீங்களா? இல்லை, அவன் நான் படைக்கவில்லை, அதான் அவனுடைய தூய்மை. நான் படைக்கவில்லை, எல்லாம் அவனுடையதுங்கிற எண்ணமே எந்த அடிப்படையில் வருது? நான் படைக்கலது. யார்கிட்ட கேட்டாலும் நான் இல்லை, நான் வரக்கு கொண்டே இருக்கு. அப்ப யார் படைச்சாங்க? இவங்க யாருமே படைக்கவில்லை, அப்புறம் ஒருவன் இருக்கின்றான், அல்லது படைப்பு ஆற்றல் இருக்கிறது, ஏதோ ஒன்று நான் அறியாதது. ஆனால் நான் இல்லை. இது நான் இல்லையும் போது படைக்கும் ஆற்றலுக்கு என்னுடைய உதவியும் தேவையில்லை, அதுதான் தூய்மை. ஒன்று அப்படின்றதான் தூய்மை. ஒன்று என்பதுதான் தூய்மை. ரெண்டுன்னா கலந்துருச்சு இல்லையே, அதை கொண்டுதான் அவனுக்கு எந்த தேவையும் இல்லைன்னு சொல்றோம். நம்முடைய தேவை அவனுக்கு தேவையே இல்லை. ஒரு காரியத்தை செய்வதற்கு எவருடைய தேவையும் அவனுக்கு தேவையில்லை. அப்படியே ஒரு மனுஷன் வந்து ஒரு செய்தி அறிவிக்கிறான், அவனுடைய செய்தி அல்ல, அதுவும் இறைவனுடைய செய்தி தான். இறைவனுடைய செய்தி நமக்கு 3 வழியில் வருகிறது. நேரடியாக உள்ளத்தில் அறிவிக்கப்படுகிறது, மறைவாக அறிவிக்கப்படுகிறது, உணர்வு மத்தியமாக, மூன்றாவதாக இறுதியாக மனிதன் வாயிலாக வருகிறது. ஆனால் அந்த மனிதனுடைய செய்தி அல்ல, அது இறைவனுடைய செய்தி. அந்த செய்தி என்னை என் பக்கம் வழிகாட்டுகிறது. அதன் காரணமாக அது இறை செய்தியாக நான் பார்க்கின்றேன். என்னை என்னுடைய பாதையில் திருப்புகிறது. நான் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பது எனக்கு அறிவிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவ்வாறே ஒவ்வொரு மனிதனுக்கும் வழிகாட்டக்கூடிய செய்தி, நற்செய்தி, எச்சரிக்கை யாவும் இறைவனுடையது, என்னுடையதல்ல. நான் உருவாக்கவில்லை. அந்த செய்தியும் அதன் விளக்கங்களும் என்னுடையதல்ல. அதில் நான் வாழ்விக்கப்படுகின்றேன், சாட்சியாக இருக்கின்றோம். யார் செய்தியை உணர்கிறீர்களோ நீங்கள் சாட்சியாக இருக்கிறீர்கள், மற்றவர்கள் அந்த சாட்சியத்தை பார்க்கிறார்கள். யார் பார்ப்பாங்க? அவன் நல்ல விஷயங்கள் சொல்லும் போது உங்க கூட இருக்கிறவன் ஏற்றுக்கூடிய மனப்பக்கம் இருக்கா? அவன் வேதம் அறிவிக்கிறது சொற்பமானவர்கள் தவிர நல்ல உணர்வு பெறுவதில்லை. நல்ல விஷயத்தை சொல்லும் போது கேட்கக்கூடியவன் ரொம்ப கொஞ்சமாக இருந்தான், ஏற்றுக்க மாட்டான். கூட இருக்கிறவன் உனக்கு இவ்வளவு அறிவா அப்படின்னு யோசிப்பான். அதாவது அவனுடைய அறிவு இல்லை, அது படைத்தவன் அவனுக்கு அறிவித்தது அது. ஆனால் இவர் அவருடையதாக ஆக்குறாங்க. எல்லாமே உடைமையாக்குறது தான் நம்முடைய எண்ணமே. இறைவனுடைய முதல் எச்சரிக்கையை உடைமையாக்கி கொள்ளாதீர்கள், வானங்களும் முதலாக பூமி வரையிலும் அது என்னுடையது, யாருடையதும் அல்லன்னு சொல்றான். ஏன் உடைமையாக்காதீங்க? உடைமையாக்குனீங்கன்னா நீங்க தவறிடுவீங்க. உங்களுடையது அல்ல. உங்களுடையதான் நீங்க பராமரிக்கணும்ல. உங்க உடம்பு உங்களால பராமரிக்க முடியுதா? நோய் இல்லாம உங்களை சுற்றி இருக்கிற இந்த அகிலங்களை உங்களால் பராமரிக்க முடிகிறதா? அப்புறம் எப்படி என்னுடையதுன்னு சொல்றீங்க? அதை பயன்படுத்துறதுக்கு அனுமதி இருக்கு, ஆனா என்னுடையது அல்ல, அனைவருக்குமானது. என்னுடையது அல்ல. அப்ப யாருடையன்னு கேட்கும்போது படைச்சவன் இல்லைன்னா இறைவன், ஏதோ ஒரு பேர் யாரு நமக்கு முன்னர் அறிவித்து கொடுத்தாலும் அதை பின்பற்றிட்டு இருக்கோம், அந்த வார்த்தையை பின்பற்றுறோம், அர்த்தத்தை புரிஞ்சுக்கும். என்னுடையது அல்ல அதோட அர்த்தம். தங்களை தாங்களே பரிசுத்தமானவர்கள் என்று கூறுவர்களை நீங்கள் பார்க்கலையான்னு கேட்கிறான். ஆனால் ஒவ்வொருவரும் தன்னை பரிசுத்தவன் என்பதை காட்டிக்கொள்வதிலும் அறிவிப்பதிலும் குறியாக இருக்கிறார்கள். தூய்மையடைய நாம் வேண்டுகிறோம், தூய்மையாளரிடம் திரும்புகிறோம். தூய்மையாளர்னா அவனுக்கு இணை இல்லை, அதுதான் தூய்மை. அவனை தவிர இல்லை, அதுதான் தூய்மை. அந்த ஒன்றை தவிர எதுவுமே இல்லை, அதுதான் தூய்மை. என்னதில்லை, நானே வாழ்விக்கப்பட்டு கொண்டிருக்கின்றேன் உணரும் போது நீங்கள் இல்லை என்று ஏற்றுக்கொள்கிறீர்கள் இல்லவா, அதுதான் தூய்மை. இறைவனை தூய்மையை போற்றுதல் என்பது அதுதான். அந்த பெருமை உங்களை விட்டு நீங்கி விட்டது, அந்த விஷயத்தில் நீங்கி விட்டது, வேற விஷயத்தில் இருக்கு. அப்போ அது உங்களுக்கு அறிவிக்கப்படும் போது நீங்கள் ஒவ்வொரு முறையும் உங்கள் இறைவன் உங்களுக்கு படிப்படியாக ஞானங்களை தெளிவை தந்து கொண்டே இருக்கின்றான். அவன் அறிவிக்கும் போது நீங்கள் ஏற்றுக்கொள்கிறா இல்லையா? உங்களை பற்றி தான் அறிவிக்கின்றான், யாரை பற்றியும் இல்லை.